ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கார்த்திகை தீபமோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி கூட ரேவதியுமே வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் வீட்டில் இருக்கவங்க அப்படி நம்புகிற அளவுக்கு, அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ரெண்டு பேரும் அவங்க பண்ணுற ஆக்டிங்கை செமையாக நம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. என்னென்னா சாமுண்டீஸ்வரி நேராக போயிட்டு நம்மளோட கார்த்திகிட்ட இந்த மாதிரி என் பொண்ணை நீ விட்டுரு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படிலாம் எனக்கு எண்ணம் இல்லைன்னு நீ சொல்லிட்டீன்னா என் பொண்ணு உன்னை விட்டுருவா, அப்படி நீ பண்ணால் மட்டும்தான் உங்கள் மாமாவை நான் கலச பூஜைக்கு அனுப்ப முடியும், இல்லைன்னா நான் அனுப்ப முடியாது, நீ நீ என்னவோ பண்ணுறத பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம இப்போதைக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முன்னாடி சொல்கிறதுக்கும் வராரு. சரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்கு வராங்க. நான் கார்த்திகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம், என்னோட பொண்ணோட ஒரு சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் கேட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. ஆனால் ராஜராஜனுக்கு ஏதோ மனசில் தெரியும், இவ இப்படி ஒத்துக்கிற ஆளே கிடையாதே, உங்கள் அம்மாவா இப்படி ஒத்துப்பா. ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா பாருங்கப்பா எவ்வளோ மனசு மாறிட்டாங்க, ரேவதியோட சந்தோஷத்துக்கோசம் மனசு மாறி இந்த அளவுக்கு கார்த்திக்கிட்டே பேசி மருமகனாக கூட்டிகிட்டு வர அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, போ ரோகிணி உங்கள் அம்மாவா மாறுவா, உங்கள் அம்மாலாம் மாறவே மாட்டா, அவள் சும்மா ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்பா அம்மாவை சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, ஒருவேளை ரேவதி கோசமாவது மாறி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கேட்குற மாதிரி தெரியல, மாமாவை தான் எனக்கு வேணும், வேறு யாரும் எனக்கு வேணாம், மாமாவை மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறத பார்த்து சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்க வச்சுட்டு கார்த்திகிட்ட இது ஒரு டீலிங் பேசிட்டு, சரி ரேவதி நான் கார்த்திகிட்ட போய் பேசிட்டு வந்துட்டேன், கார்த்தி எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியல, என்கிட்ட சரின்னு தான் சொன்னார், நீ நம்பலின்னா நான் வேணா கார்த்தியை வர வச்சு முன்னாடியே சொல்ல சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தியை போய் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொன்னல, அதை மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராரு. வீட்டுக்கு வந்ததும் அப்போது எனக்கு உங்கள் அம்மா என்கிட்ட பேசினாங்க ரேவதி, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, விருப்பமும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைலாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் ரேவதிக்கு தெரியும் மாமா போய் சொல்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கத்துக்கோசம் தான் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரேவதி என்ன மாமா சொல்கிறீங்க, என்னை பிடிச்ச மாதிரி தானே நீங்கள் இத்தனை நாள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறாங்க. கார்த்திக்குமே தெரியும் ரேவதி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே நம்பிட்டாங்க. முக்கியமாக நம்ம சந்திரகலாவுக்கு சிரிப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே சிரிப்பு வந்துருச்சு. எப்படியோ ரெண்டு பேரும் பிரித்து விட்டுட்டோம். இப்போ கார்த்தியை அக்கா பண்ண வேலையால் கார்த்திகே விருப்பம் இல்லைன்ற அளவுக்கு சொல்ல வச்சுட்டா, பரவாயில்ல நம்ம அக்கா நம்மளுக்கு முன்னாடியே ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, பரவாயில்ல அப்படின்னு சந்திரகலா நினச்சிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமே, ஏன் ரோகிணி முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் ராஜராஜன். ராஜராஜனுக்கு மனசுக்குள்ளே தெரியும் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீதி பேர் எல்லாருமே நம்பிட்டாங்க. கார்த்தி சொன்னதை வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி ரேவதி மேலே எனக்கு விருப்பம் இல்லை, இதோட இந்த விஷயத்தை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரேவதியும் என்ன சொல்கிறாங்க, மாமா இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், என்னோட பேச்சுக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ரோகிணி மயில்வாகனும் எங்களை நம்பிடுறாங்க, ஒருவேளை உண்மையிலே பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ரோகிணி இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி கிட்ட போயிட்டு, என்ன ரேவதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நீ நம்பிட்டு இருந்த மாதிரி தான் நானுமே தப்பாக நம்பிட்டு இருந்தேன், இனிமேல் கார்த்தி மாமாவை பற்றி என்கிட்ட பேசாத, இதோட அவர் கதை முடிஞ்சு போச்சு, அவர் என் மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு பார்த்தியா, இதுக்கப்புறம் நான் எதுக்கு அவரை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ரோகிணி, இல்லை அவர்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார், எனக்கு தெரிஞ்ச அவர் ஏதோ நோக்கத்தோடு தான் சொல்கிறார் ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா நோக்கம் இருக்குது, அம்மாவே நான் பேசி அம்மா கிட்ட சம்மதிக்க வச்சேன், அம்மா எத்தனை பேச்சு பேசினாங்க பார்த்தீங்கல்ல, அதாச்சும் அந்த குடும்பம் எங்கள் அம்மாவை கொலை பண்ண ஒரு கொலைக்கார குடும்பம்,
அந்த குடும்பத்திலேருந்து நான் எதுக்காக உனக்கு மாப்பிள்ளையை வந்து வர வைக்கணும், அதுவும் அந்த கார்த்தி இந்த வீட்டு ராஜசேதுபதி பேரனுக்கும் அவனுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு விரும்புனேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும் போது எனக்கு பிடிச்சிருக்குமா தயவுசெய்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட அந்த மாதிரி வந்து அப்படி வந்து நான் பேசி வச்சேன். ஆனால் மாமா வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க. இனிமேல் நீ கார்த்தி மாமாவை பற்றி தயவு செய்து பேசாதக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்டா ரேவதி இப்படிலாம் பேசுகிறதோ தெரியல, கார்த்தி எதனால் இப்படி வந்து சொன்னாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ராஜராஜனும் மயில்வாகனும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னங்க இது, இவங்க 2 பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இதுக்காக கஷ்டப்பட்டோம், 2 பேரும் ஒன்று சேர்க்கறதுக்கு தானே நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் என்ன சொல்கிறாருன்னா, ரோகிணி நீ வந்து டென்ஷன் ஆகாத, மாப்பிள்ளை இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது, மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ராஜராஜன் சொல்கிறாரு. என்னவோப்பா, ஆனால் வந்து கார்த்தி சொன்னது சரியே கிடையாது, ரேவதி இப்போ அதே பிடிச்சிக்கிட்டு கார்த்தி மாமாவை பற்றியே பேசாதுன்னு சொல்லிட்டு வெறுக்கிற மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மயில்வாகனும் விடு ரோகிணி சரியாயிடும், எனக்கு கூட சகலை வந்து இப்படிலாம் சொல்கிற ஆளே கிடையாது, ரேவதி கோசம் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு என்ன தெரியாமையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அதாச்சும் நம்ம ரோகிணியும் ரேவதியும் வந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம ரேவதி கார்த்தியை வெறுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஜன்னல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் ரேவதி, உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சேன், இதை வச்சு எப்படியோ பிரிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீயே பார்த்தியா உன் வாயால் அவனை வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டேன், இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அக்கா கிட்ட பேசுகிறாங்க. என்னக்கா பிளான் சொன்னேன், இந்த மாதிரி தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் எதுவும் பண்ணல சந்திரா, சிம்பிளாக வந்து ஒன்று பண்ணேன், அவன்கிட்ட போயிட்டு உங்கள் மாமா கலச பூஜைக்கு வரணும்னா நீ வந்து ரேவதியை விட்டுறணும்னு சொல்லிட்டு சொன்னேன், அவனும் உடனே சரின்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உடனே சிவனாண்டி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட சந்திரகலா இன்னொரு திட்டம் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ராஜராஜன் வந்து அந்த கலச பூஜையை நடத்த வரக்கூடாது, ஊர் முன்னாடி வந்து அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் வந்து சந்திரகலா இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரையும் பிடிச்சு வச்சது நல்லதாக போச்சு, இனிமேல் அந்த கார்த்தி கொஞ்சம் இந்த குடும்பத்துக்கிட்ட வராமல் இருப்பான் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, இனிமேல் கார்த்தி மாமாவை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன ரேவதி நான் சொன்னதை வந்து நீ நம்பிட்டியா, அது எப்படி மாமா நம்புவேன், நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும், அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னால் நான் உங்களை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியுமே வந்து சிரிச்சுட்டு க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத ரேவதி, இதெல்லாம் வந்து உங்கள் அம்மாவோட ஒரு சதிதான் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை தான் ராஜராஜனோட விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கேட்டு என்கிட்ட டீலிங் பேசுனாங்க, இதுதான் உண்மை, உங்ககிட்ட இனிமேல் எதுவுமே மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ஆல்ரெடி வந்து நீ வந்து இந்த விஷயத்தை மறைச்சதே பழைய ஞாபகத்தை வச்சு மறைச்சதே தப்பாக போச்சு, அதுவும் உங்கள் சித்தி பண்ண வேலையால் தான் மறைக்க வேண்டியதாக போச்சு, இனிமேல் நான் எதுவுமே மறைக்க வேண்டியதாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது மாமா எனக்கு இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, எல்லாருமே நம்பிட்டாங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் சித்தியும் எங்கள் அம்மாவும் இந்த விஷயத்தை பயங்கரமாக நம்பிட்டாங்க, நீங்களும் நாங்களும் பிரிஞ்சு போய்ட்டுன்னே முடிவு பண்ணிட்டாங்க போல், எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ரேவதி நீ பாரு என்ன நடக்குதோ நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இந்த கலச பூஜையும் நடக்கணும், கும்பாபிஷேகம் நல்லபடியாக இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்குற வழியை மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் நான் எல்லாரோட சம்மதத்தோடய நான் உனக்கு கழுத்தில் வந்து அதே தாலியை நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கார்த்தி. ஓகே மாமான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, ஐ லவ் யூ மாமான்னு சொல்லிட்டு காலை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கட் பண்ணிடுறாங்க வெக்கப்பட்டுட்டு. கார்த்தியுமே அப்படியே க்யூட்டாக வந்து சிரிச்சுட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, ஆனால் செம்மையாக ஆக்டிங் பண்ணுறாங்க கார்த்தியோட சேர்ந்து தெரியாத மாதிரி. இப்போ வந்து கார்த்தி பிடிக்கலன்னு சொன்ன விஷயம் கூட மாமா போய் சொல்கிறாரு அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுதான் ரேவதி நல்லா நடிக்கிறாங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல இருக்கு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை அப்படியே விட்டுருவாங்க. நம்ம ரேவதிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஸோ எல்லாரும் முன்னாடி தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பிரச்சனை தான். நம்ம சந்திரகலா பிளான் போட்டிருக்காங்க ராஜராஜனை வர விடாமல் பண்ணுறதுக்கு. ஸோ ராஜராஜன் வரலைன்னா நம்ம கார்த்தியை தான் வந்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க ஊருக்காரங்க எல்லாமே. என்னப்பா உங்கள் மாமாவை நீ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வீரப்பா அன்றைக்கி சொன்னேன், என்னவோ உங்கள் மாமா இப்போ வரவே இல்லை அப்படின்னு வந்து எல்லாரும் திட்டுவாங்க. ஸோ நம்ம கார்த்தி வந்து அடித்து பிடிச்சி வந்து ராஜராஜனை கூட்டிகிட்டு வந்து கலச பூஜையில் உட்கார வைப்பார் போல இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடாக வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்டேட் உடனுக்குடன் கார்த்திகை தீபம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.